இன்னைக்கு வீடியோவில் தாய் ஷ்ரிம்ப் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: நூடுல்ஸ் 400 கிராம், ஷ்ரிம்ப் 250 கிராம், பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் 1, பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி பழம் 1, கட் பண்ணி வச்ச கேரட் பீன்ஸ் 1 கப், கட் பண்ணி வச்ச ரெட்டும் எல்லோ கேப்சிகமும் 1 கப், கார்ன் 1/2 கப், ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், டொமேட்டோ பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், ஆலிவ் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் 3 to 4 டேபிள் ஸ்பூன், புதினா கொத்தமல்லி தேவையான அளவு, தண்ணி 3/4 கப். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே ஆலிவ் ஆயில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சு வரும்போது 400 கிராம் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 10 to 12 நிமிஷத்துக்குள்ள நூடுல்ஸ் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்த நூடுல்ஸை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரத்துக்கு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கிறதுக்கு உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு காரத்துக்கு சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 250 கிராம் ஷ்ரிம்ப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மசாலாவோட நல்லா கலக்கிற மாதிரி ஷ்ரிம்பை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச 1 கப் எல்லோ அண்ட் ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்ச ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச 1 கப் கேரட் அண்ட் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் வதங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கூடவே 1/2 கப் கார்ன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எல்லாமே வதங்கி வந்துடும். இப்போ 1/2 கப்லேருந்து 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்தத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். எங்களுக்கு உப்பு பத்தலை, ஸோ நாங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்க விட்டுடலாம். ஒரு நல்ல ஃப்ளேவருக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷ்ரிம்ப் தாய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் தேவையான அளவு நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் மேலே இந்த சாஸை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம யம்மியான தாய் ஷ்ரிம்ப் நூடுல்ஸ் ரெடி. இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி.